ஜீவன் ஸ்டோரி டைம்ஸ் யூடியூப் சேனல் தமிழ் கதைகள் பஞ்சதந்திர கதைகள். குதிரை கடிவாளமும் மொட்டையும். ஒரு ஊரில் ஒரு ராஜா வீரத்தில் வல்லவர். தனது நாட்டை சீரும் சிறப்புமாக அரசாட்சி செய்து வந்தார். அவருக்கு ஒரு மந்திரி இருந்தார். ராணியும் மந்திரியின் மனைவியும் நெருங்கிய தோழிகள். ஒருநாள் மாலையில் அந்தப்புரத்தில் ராஜாவுக்கும் ராணிக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டது. ராஜா எவ்வளவோ கூறியும் ராணி சமாதானமாகவில்லை. உன் கோபம் தணிய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் ராஜா. நீங்கள் ஒரு குதிரையைப் போல கடிவாளம் கட்டிக்கொண்டு என்னைச் சுமந்து கொண்டு குதிரையைப் போலவே கனைக்க வேண்டும் என்றாள். வேறு வழி இல்லாததால் ராஜாவும் அதேபோல் செய்தார். ராணியின் கோபம் தணிந்தது. ராணியின் தோழியாகிய மந்திரியின் மனைவி இதை பார்த்து விட்டாள். அவளும் தன் கணவரிடம் எந்த காரணமும் இல்லாமல் கோபித்துக் கொண்டாள். உன் கோபம் தணிய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் மந்திரி. நீங்கள் உங்கள் தலையினை மொட்டையடித்து கொண்டு என்னைச் சுற்றி வந்து என் காலில் விழுந்து வணங்க வேண்டும் என்றாள் அவள். வேறு வழி இல்லாததால் மந்திரி தன் தலையினை மொட்டையடித்து கொண்டார். தன் மனைவியைச் சுற்றி வந்து அவள் காலில் விழுந்து வணங்கினார். மறுநாள் அரசபைக்கு வந்த மந்திரியை பார்த்த ராஜா, என்ன மந்திரியாரே, திடீரென்று மொட்டை போட்டுள்ளீர் என்றார். அதற்கு மந்திரி, ராஜா, தாங்கள் குதிரையைப் போல கனைத்ததால்தான் நான் திடீரென்று மொட்டை போட வேண்டியதாயிற்று என்றார். அரசவையில் இருந்தவர்களுக்கு ஏதும் புரியவில்லை. இந்நாளில் இதன் காரணத்தை தெரிந்து கொண்டவர்கள் மந்திரிக்கு தலைமுடி வளரும் வரை அவரை கேலி செய்தனர். குதிரை கனைக்கும் சப்தத்தை கேட்கும் போதெல்லாம் ராஜாவை நினைத்துச் சிரித்தனர். ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தவும், அப்படியே லைக் செய்யுங்கள். அப்போதுதான் நாங்கள் போடக்கூடிய கதை வீடியோக்கள் நேரடியாக உங்களை வந்து சேரும். நன்றி.